ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் குரூப் 2க்கான பொது தமிழ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனிநாகரிகர் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். சிலப்பதிகாரம், புறநானூறு, திருக்குறள், நற்றிணை. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. நற்றிணை என்பது சரியான விடை. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் என்னும் குறட்பாவில் ஊழி என்பதன் பொருள் கடல், நிலம், காலம், உலகம். ஊழி என்பதன் பொருள் உலகம். உலகம் என்பது சரியான விடை. அடுத்தது, அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்களை சார்ந்த திணை. குறிஞ்சி திணை, பாலை திணை, முல்லை திணை, நெய்தல் திணை. ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்களை சார்ந்த திணை பாலைத்திணை. பாலைத்திணை என்பது சரியான விடை. அடுத்தது, பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க. கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை, நறுந்தொகை. இதில் கலித்தொகை 8 தொகை நூல், குறுந்தொகை 8 தொகை நூல், நெடுந்தொகைனா அகநானூறு, அகநானூறும் 8 தொகை நூல். அடுத்தது நறுந்தொகை, நறுந்தொகைனா வெற்றி வேட்கை, வெற்றி வேட்கை 8 தொகை நூல் இல்லை. அடுத்தது, திருக்கடுகம் நூலின் ஆசிரியர். விளம்பினாகனார், நல்லாதனார், மூஞ்சுரையரையனார், பெருவாயின் முள்ளியார். நல்லாதனார் என்பது சரியான விடை. அடுத்தது, 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நூல். பரிபாடல், களிப்பாடல், முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டில் தான் 99 வகையான பூக்களை சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார்? இந்த கொஸ்டினை நடப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நடந்து முடிஞ்ச குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. ஆன்சர் கடுவெளி சித்தர். அடுத்து, குறட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர். மு வரதராசனார், அகிலன், விந்தன், புதுமை பித்தன். மு வரதராசனார் என்பது சரியான விடை. அடுத்தது, மீதுன் விரும்பில் என்று கூறியவர். இது ஔவையார். அடுத்து, தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பெற்றவர். வே ராமலிங்கனார், பாரதியார், திருவி கல்யாண சுந்தரனார், மீனாட்சி சுந்தரனார். சரியான விடை வே ராமலிங்கனார், காந்திய கவிஞர். அடுத்து, மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர். திருவி கல்யாண சுந்தரனார், மு வரதராசனார், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, வே ராமலிங்கம். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை என்பது சரியான விடை. அடுத்தது, இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யார்? ஹீரஸ் பாதிரியார், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், நேரு, சாகித்யலிங்கம். சாகித்யலிங்கம் என்பது சரியான விடை. அடுத்தது, 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர். தேவநாய பாவாணர். அடுத்தது, நுணங்கி நூல் நோக்கி இல்லையா? இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் ஆராய்ந்து, நுண்ணறிவு, வணங்கி, பணிந்து. நுண்ணறிவு என்பது சரியான விடை. அடுத்து, புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர். அம்பேத்கர், பெரியார், அயோத்திதாச பண்டிதர், ஆர் அழகப்பன். அயோத்திதாச பண்டிதர் என்பது சரியான விடை. அடுத்து, புரட்சி முழக்கம் என்ற நூலை இயற்றியவர். பாரதியார், பெரியார், சாலை இளந்தரையன், வண்ணதாசன். சாலை இளந்தரையன் என்பது சரியான விடை. அடுத்தது, பட்டியல் 1 உடன் பட்டியல் 2 பொருத்தி பட்டியலுக்கு கீழே உள்ள தொகுப்பில் இருந்து சரியான விடையினை தெரிவு செய்க. இது பட்டியல் 1, பட்டியல் 2. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மா பசான் புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் கல்கி. தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் அனுத்தமா. அடுத்தது, பின்வருவனவற்றை பொருத்தி கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க. நூல், ஆசிரியர். தமிழ் சுடர் மணிகள், எஸ் வையாபுரி பிள்ளை. தமிழர் மதம், மறைமலை அடிகள். சைவ திருவு, திருவிக்கா. செந்தமிழும் கொடுந்தமிழும், ராபி சேதுப்பிள்ளை. அடுத்தது, பொறுத்துக. தமிழ் அறிஞர், சிறப்பு அடைமொழி. பெருஞ்சித்திரனார், தனித்தமிழ் இயக்க மறவர். ஊவேசா, தமிழ் தாத்தா. ராபி சேது பிள்ளை, சொல்லின் செல்வர். திருவிக்கா, தமிழ் தெஞ்சல். அடுத்தது, கவிஞர் முடியரசன் எழுதாத நூல். எழுதிய நூல் காவியப்பாவை, வீரகாவியம், பூங்கொடி. எழுதாத நூல் தேன்மலை. தேன்மலை சுரதா எழுதியது. அடுத்தது, இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது. சரஸ்வதி மகால், கன்னிமரா நூலகம், கொல்கத்தா தேசிய நூலகம், தேவநாய பாவாணர் நூலகம். சரியான விடை கொல்கத்தா தேசிய நூலகம். அடுத்தது, வசன நடை கைவந்த வள்ளலார்
என பாராட்டப்பட்டவர். ஆறுமுக நாவலர், மறைமலை அடிகள், பரிதிமாற் கலைஞர், ராபி சேதுப்பிள்ளை. வசன நடை கைவந்த வள்ளலார், ஆறுமுக நாவலர் என்பது சரியான விடை. அடுத்தது ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, ஞான தேசிகர், சுவாமிநாத தேசிகர், மறைமலை அடிகள். சுவாமிநாத தேசிகர் என்பது சரியான விடை. அடுத்தது கலிச்சு மறுப்பு, இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை, இரண்டாம் வேற்றுமை தொகை, இரு பெயரொட்டு பண்பு தொகை, ஆறாம் வேற்றுமை தொகை. கலிச்சு மறுப்பு என்பது ஆறாம் வேற்றுமை தொகை. அடுத்தது குயில்கள் கூவியது என்பது பால்வழு, திணைவழு, எண்வழு, இடவழு. குயில்கள் கூவியது என்பது எண்வழு. எண்வழு என்பது சரியான விடை. அடுத்தது பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது எவ்வகை வாக்கியம்? உணர்ச்சி வாக்கியம், வினா வாக்கியம், செய்தி வாக்கியம், தன்வினை வாக்கியம். இது செய்தி வாக்கியம். அடுத்தது பின்வருவற்றில் இரட்டை கிளவி எது? கலகலவென சிரித்தாள், வருக வருக என வரவேற்றான், பார்த்து பார்த்து பேசினான், நொந்தேன் நொந்தேன். இதில் இரட்டை கிளவி கலகலவென சிரித்தாள். அடுத்தது கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். கை என்பது ஒழுக்கம். அடுத்தது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்சே உலகு என்னும் திருக்குறளில் பயின்று வரும் அணி. சரியான விடை எடுத்துக்காட்டு உவமை அணி. எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னா உவமையும் உவமேயமும் தனித்தனியே நின்று உவம உருபு மறைந்து நின்று பொருள் தந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை அணி. அடுத்தது கற்க கசடர கற்பவை கற்சப்பின் நிற்க அதற்கு தக என்னும் குறளில் அமைந்துள்ள மோனை. ஒருவு மோனை, பொழிப்பு மோனை, கூளை மோனை, முச்சு மோனை. முச்சு மோனை என்பது என்ன அப்படின்னா ஒரு அடியில் முதல் 4 சீர்களில் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது முச்சு மோனை. அடுத்தது சீதையை கண்டேன் என்னும் தொடர் வெளித்தொடர், பெயரச்ச தொடர், வினைமுச்சு தொடர், உரி சொற்றொடர். சீதையை கண்டேன் என்பது வினை முச்சு விட்டது, அதனால வினைமுச்சு தொடர். அடுத்தது இடைச்சொல் கண்டறிக. தவ, நடந்தான், தாமரை, மச்சு. இடைச்சொல் மச்சு என்பது சரியான விடை. அடுத்தது வளர்பிறை என்பது டேஸ் ஆகும். பண்பு தொகை, வினைத்தொகை, வேற்றுமை தொகை, உவமை தொகை. வளர்பிறை என்பது வினைத்தொகை. வினைத்தொகை என்பது சரியான விடை. அடுத்தது பிழை இல்லாமல் இலக்கணத்தை கல். தன்வினை வாக்கியத்திற்கு சரியான பிறவின வாக்கியத்தை தேர்வு செய்க. சரியான விடை பிழை இல்லாமல் இலக்கணத்தை கற்பி, அதுதான் பிறவினை வாக்கியம். அடுத்தது செல்வ செவிலி என்பதன் இலக்கண குறிப்பு. செல்வச் செவிலி என்பது உருவகம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.